ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய அன்றாட காலை வேலையில் இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன் பாருங்கள். சாம்பார், பூசணிக்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார், மதுரை தண்ணி சட்னி, வெண்பொங்கல். ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு வெண்பொங்கல் சாப்பிடணும்னு. மாவு இல்லாதனால காலைல 5 மணிக்கே எழுந்திரிச்சு மாவுக்கு ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு இந்த அரிசி பாதி உளுந்து போட்டிருக்கேன், ஊறுது. ஒரு படி அரிசி 1/4 படி உளுந்து போட்டால் தான் எனக்கு செட் ஆகும், பிடிக்கும். ஒரு உளுந்து ஆட்டி இன்னொரு உளுந்து இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறோம். ஆட்டியாச்சு. 2 தடவை உளுந்தை போட்டுருவேன். இது ஃபஸ்ட் டைமாக நான் பேசி வாய்ஸ் கொடுக்குறேன். சப்ஸ்கிரைபர்லாம் ஏதோ தப்பு இருந்தால் இது பண்ணிக்கோங்க. ஒரு லேடி சொல்லி கொடுத்தாங்க எப்படி நம்ம வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு, யூடியூப்பில் அந்த சேனல்காரவங்க, அம்மணி சேனல், அதை பார்த்து தான் இப்போ வாய்ஸே கொடுக்க ட்ரை பண்ணி கொடுக்குறேன். மீன் வாங்கியிருந்தோம். இந்த வீக்லி பூரா மீன் தான். இப்போ அதில் ஆற்று மீன் வாவல் இருந்தது, அதை எடுத்து நம்ம வைப்போம். இது காலையில் நம்ம பிள்ளைங்கிட்டு யூஸ் பண்ண பாத்திரங்கள். மாவு தீர்ந்துருச்சு, பொங்கல் கிண்டுனது. இப்போ கிரைண்டர் கழுவி வச்சிட்டோம், ஓட்டி முடிச்சாச்சு. மாவு கரைக்கிறேன். கேமராவை கையில் பிடிச்சிருக்கனால உங்களுக்கு கரெக்டாக காட்ட முடியல. ஆஃப் பண்ண திரும்ப எடுத்து போட தனியாக கையில் தான் நான் செல்லை வச்சு தான் எடுக்கிறேன். இனி செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு மாவு நல்லா கரைச்சிட்டேன். கரைச்சி ஒரு 3 மணி நேரம்தான் வைப்பேன். நல்லா கிரைண்டர்லாம் தொடச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சா வேலை சரியாக தான் இருக்கும் நம்மளுக்கு. நம்ம கையால் நம்ம பார்த்தா தான் அது திருப்தி. திரும்ப அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு அடுத்த சமையல் ரெடி பண்ணணும்ல. மீன் சாப்பிடாதவங்களுக்கு புளிக்குழம்பு எடுத்து வச்சிடணும். ஹஸ்பண்ட் அவர் சாப்பிட மாட்டார், வீட்டுக்காரர். அவருக்கு புளிக்குழம்பு எடுத்து வச்சுட்டு அந்த மிச்ச புளியில் ரசம் வச்சுருவேன். இப்போ மீன் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசுபிசுப்பு போகிற வரைக்கும் நல்லா கரண்டி வச்சு நல்லா கலக்கி உரசி, அப்புறம் கவுச்சி வாடை போகிற வரைக்கும் இது பண்ணி கழுவிடுவேன். கழுவி இன்றைக்கி மீன் சமையல் பண்ணிவிட்டு அவரைக்காய், புடலங்காய் காய் வைக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். அவர் வேணாம், புடலங்காய் வேணான்னு சொல்லிட்டாரு. சரி, நல்லா கழுவிட்டேன். ஊற வச்சுட்டு மீனை கழுவி தலை, வால், கொஞ்சம் உடம்பையும் இதில் புளி ஊற வச்சாச்சு. குழம்புக்கு போட்டுடலான்னு பிரித்து எடுத்து வச்சுட்டேன். அது வறுக்கிறதுக்கு, இது குழம்புக்கு வறுக்க வச்சுக்குவோம். வறுவலுக்கு மிளகாப்பொடி, மல்லிப்பொடி, லெமன்லாம் புழிஞ்சு கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டு வறுத்து வச்சுக்குவோம். இப்போ குழம்புக்கு தாளிச்சுக்கிறோம். வெந்தயம், கடுகு எல்லாம் போட்டு வெள்ளைப்பூடி இடித்து போட்டு, எப்பயும் வெங்காயம், தக்காளி மிக்சியில் போடுவேன். இன்றைக்கி வேலை அதிகமாக இருந்தனால இப்படி போட்டேன். நல்லா வதங்கிட்டோம். தாளிச்சாச்சு. மசாலா எல்லாமே போட்டு தாளித்து கொதி விடட்டும். இங்கிட்டு சாதம் வச்சாச்சு. மீன் குழம்பு புதுசாக இது பண்ணுற குழம்பு சாப்பிடாதவங்களுக்கு இவங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா யூடியூபர்ஸு.
குழம்பு இப்போ வெந்துருச்சு. புளிக்குழம்பு எடுத்து வச்சுட்டேன் தனியாக. இப்போ மீனை போட்டு குழம்ப கொதிக்க விட்றோம். 5 நிமிஷம்தான்ப்பா. மீன் போட்ட உடனே 5 நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் 2 நிமிஷம் ஜிம்மில் வைப்பேன். அப்படியே இறக்கிற வேண்டியதுதான். இறக்கிட்டு நம்ம அடுத்து மீனை பொரிக்க வேண்டியதுதான். வெந்துருச்சு. ரசம் வச்சுட்டேன். இது கூடலாம் ரசம் வச்சாச்சு. ரசம் மீன் குழம்பு. மதுரை சமையல் எப்படின்னு பாருங்கள். மசாலா ஊறிடுச்சு. அது அரை மணி நேரம் ஆச்சு. மசாலாவில் பிரட்டி வச்சு அரை மணி நேரம் ஆச்சு. அவரைக்காய் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். பொல்லங்காய் வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால் அவரைக்காய் மட்டும் பொரிச்சுக்குவோம். அப்பளம் இருக்குது, வத்தல் இருக்குது. மீன் பொரிக்கிறேன். அவரைக்காயை நறுக்கிக்கிட்டு மீனை பொரிக்கிறோம். அவரைக்காய் வேகுது. மீன் அவ்வளோ மீனையுமே பொரிச்சாச்சு. பொரிச்சிடுவோம், மிச்சம் வைக்க வேண்டாம் அப்படின்னு அவ்வளோ மீனையுமே பொரிக்கிறேன். ஒரு மீன் எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்ப்போம். எடுத்து வச்சுருக்கு. அவரைக்காயை பொரிச்சாச்சு. வெந்துச்சு. மீன் எல்லாம் வெந்தாச்சு. நீ திரும்ப அவ்வளோ பாத்திரத்தையும் விளக்கிட்டு அடுப்பை தொடச்சி க்ளீன் பண்ணிவிட்டு முடித்து பாத்திரங்கள் பூராமே கழுவி போட்டாச்சுப்பா. டசிங் போட்டு அடுத்த வீடை கூட்டி தள்ளணும். வேலை கரெக்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு. வீடை கூட்டி தள்ளி தூங்கிட்டேன். வீடை கூட்டி தள்ளிட்டு படுத்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டேன். வெயில் ஜாஸ்தி. இப்போ 3 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு பொங்கிச்சு. 3 டப்பா எப்போயுமே இது மாவு டப்பா. நல்லா அடித்து கலக்கி எடுத்து உள்ளே வச்சிருவேன். வச்சிட்டோம்னா 4 நாளைக்கு வரும். முக்கால் அளவுக்கு ஊற்றி வச்சோம்னா உள்ளே பொங்குறதுக்கு சரியாக இருக்கும். இதுதான்ப்பா இன்னைக்கு வேலைகள். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.